நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல் அமைதி தரும் ஆன்மீகம். இந்த காலகட்டத்தில் பல மனிதர்கள் அமைதியை தொலைச்சிட்டு அமைதி எங்கே கிடைக்கும் அப்படின்னு அலைஞ்சு திரஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வாழ்க்கை முழுக்க பணம், அதுக்கப்புறம் பொருள், அதுக்கப்புறம் புகழ், இதை தேடுறதை மட்டுமே ஒரு வாழ்க்கை முறையாக மனிதர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில் மன அமைதி அப்படின்றத பல பேர் மறந்துட்டு அதை தொலைச்சிட்டும் அலைகிறாங்க. அந்த மாதிரி மனிதர்களாக மன அமைதி இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் அமைதி தரும் ஆன்மீகம் சேனலில் நிறைய வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதையெல்லாம் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய மனதை நீங்கள் வெல்ல முடியும், அமைதியான ஒரு வாழ்க்கை முறையை வாழ முடியும். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, கிருஷ்ண பகவான் அவரால் சொல்லப்பட்ட மறைநூல் பகவத்கீதை, அதோடைய பெருமையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். கிருஷ்ண பகவான் நேரில் உபதேசித்ததா வியாசர் தந்த சாஸ்திரம்தான் பகவத்கீதை. பகவத்கீதையில் உலக வாழ்க்கைக்கு உதவக்கூடிய பல அறிவுரைகள் இருக்குது. பகவத்கீதை உலக மொழிகள் பலவற்றில் மொழியும் பெயர்க்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பல ஆயிரக்கணக்கான நூல்களும் இருக்குது. பகவத்கீதைக்கு நிறைய பேர் விளக்கங்கள் எழுதியிருக்கிறாங்க. இது சில விளக்கங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடுகள், வேறுபாடுகள் இருக்க தான் செய்யுது. குறிப்பாக பகவத்கீதை மகாத்மா காந்தியடிகள் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ராமானுஜர் விளக்கம் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் சுவாமி சிவானந்தர் அவர்கள் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் சுவாமி சித்பவானந்தர் எழுதியிருக்காரு. இதே மாதிரி மகாகவி பாரதியார் அவரும் எழுதியிருக்காரு. கண்ணதாசன் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி பல அறிஞர்கள் இதற்கு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. எல்லாருடைய அந்த விளக்கங்களுக்கும் சில சில வேறுபாடுகள் இருந்தால் கூட மூலக்கருத்து அது வேறுபடவே இல்லை. ஞானதேவர் அப்படின்றவர் 1274 ஆண்டில் பிறந்தவர். 1295 ஆண்டு அவர் இறந்துட்டார். அவர் வாழ்ந்த காலங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 21 வருஷம்தான். இந்த ஒரு 21 வருஷம்தான் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. இந்த ஒரு குறுகிய காலத்துக்குள்ள ஒரு 6 வருஷத்துக்குள்ள, அதாவது அவருடைய 9வது வயதில் அவர் ஆரம்பித்து அவருடைய 15வது வயதில் அவர் பகவத்கீதைக்கான விளக்கத்தை எழுதி முடிச்சிட்டார். இப்படி ஒரு சின்ன வயசுலேயே அவர் இவ்வளவு பெரிய ஒரு தத்துவ நூலுக்கு விளக்கம் எழுதினார் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. நிறைய பேர் இதை பூர்வ ஜென்மத்துடைய தொடர்ச்சி அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. அவருடைய சொந்த தாய்மொழியான மராட்டிய மொழியில் தான் பகவத்கீதைக்கான விளக்கத்தை அவர் எழுதினார். இது பிடிக்காத பல அந்த காலத்து பிராமணர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சமஸ்கிருத மொழியில் உரை எழுதாமல் அவருடைய தாய்மொழி மராட்டிய மொழியில் எழுதுனதுக்காக அவரை ஒதுக்கி வச்சு பழி தீர்த்தாங்க. மனிதர்கள் எல்லா காலகட்டத்திலையுமே நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் படைத்தவனால். அதே மாதிரி தான் அந்த காலத்துலேயும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. பல மனிதர்கள் பொறாமை உணர்வு கொண்டவர்களாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கீதையை பற்றி நம்மளுடைய மகான்கள்லாம்
பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. திலகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து கடமையை காட்டுற நூல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராமானுஜர் என்ன சொல்கிறாருன்னா, கீதை ஒரு பாவத்தை, அதாவது பாவத்தை வந்து போக்கக்கூடிய ஒரு சஞ்சீவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. வினோபா பாவே என்ன சொல்லியிருக்காருன்னா, பற்றே இல்லாமல் பணி செய்கிறது தான் கடவுளுக்கு உகந்த ஒரு நெறி, கடவுளுக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு அர்ப்பணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அரவிந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சோகத்தை போக்கி யோகத்தை சொல்ல வந்த உயர்ந்த நூலே பகவத்கீதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கீதையை பற்றி நம்மளுடைய மகான்கள் மிக உயர்வாக சொல்லியிருக்கிறாங்க. கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்கிறது மாதிரியே மனித குலம் முழுவதுக்கும், மனித வர்க்கம், மனிதர்கள் எல்லாருக்குமே தர்மத்தை உபதேசிக்க வந்த ஒரு சிறந்த நூல் தான் பகவத்கீதை. இப்படிப்பட்ட பகவத்கீதையை பார்சி மொழியில் கூட மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நம்மளுடைய நாட்டை அந்த காலத்தில் ஆட்சி செஞ்சு வந்த இஸ்லாமிய முகலாய அரசர்களில் முக்கியமானவர் ஷாஜகான். அவருடைய மனைவி மும்தாஜ். அவங்களுடைய ஞாபகார்த்தமாக அவர் தாஜ்மஹாலை கட்டினார். அவருடைய மூத்த பையனுடைய பேர் அவுரங்கசீப். அவுரங்கசீபுடைய அண்ணன் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கும் அண்ணன் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் பேர் தாரா ஷகோ அப்படின்ற ஒரு அறிஞர். இவர் 1657 பல இந்து பண்டிதர்கள் அவங்களுடைய அந்த ஒரு சப்போர்ட்டை பயன்படுத்தி பார்சி மொழியில் முதல்ல அவர் மொழிபெயர்த்தார். முகலாய மன்னரே, முகலாய குலத்தை சேர்ந்த இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த தாரா ஷகோ அப்படின்ற அறிஞர் அவர்களே பகவத்கீதைக்கு விளக்கம் எழுதணும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு உத்வேகம் எழுந்து அவர் அதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து எழுதினது. அந்த காலகட்டத்தில் பகவத்கீதையுடைய அந்த ஒரு சிறப்பை உலகம் முழுக்க பரவுச்சு. அதாவது மேற்கு நாடுகளில் கூட பரவக்கூடிய ஒரு விஷயமாக மாறுச்சு. இதே மாதிரி பகவத்கீதை ஆங்கில மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சார்லஸ் வில்கின்ஸ் அப்படின்றவர் ஒரு அறிஞர். அவர் முதலாக 1784 கீதையை ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்தார். அவர் கீதையை என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுடைய அரசும் ஆட்சியும் கூட ஒரு நாள் மறைந்து போயிடும், ஆனால் கீதை அப்படின்ற இந்த அழியா புகழுடைய இந்த தத்துவங்கள் என்றைக்குமே மனித குலத்தை விட்டு நீங்காது அப்படின்னு அவர் மிக பெருமையாக ஒரு ஆங்கிலேயரே கீதையை பற்றி சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட கீதையை இந்த காலத்து இளைஞர்கள், அதுக்கப்புறம் மனிதர்கள் எல்லாருமே பின்பற்றினாங்க அப்படின்னா நிச்சயமாக மன அமைதி கிடைக்கும். மன அமைதியோடு உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு வெற்றியாளராகவும் நீங்கள் வாழ முடியும். நம்மளுடைய சேனலில் நான் இதுக்கப்புறம் வரப்போகிற அந்த வீடியோஸில் பகவத்கீதைக்கு ஒரு சாப்டர்லையும் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத சிம்பிளான தமிழில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேவைப்படும் நபர்கள் இந்த ஒரு கருத்துக்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக மன அமைதியும் கிடைக்கும். நீங்கள் ஒரு வெற்றியாளராகவும் இந்த வாழ்க்கையில் வாழ முடியும். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.